அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு மங்கள யோகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் செவ்வாவும் சேர்ந்து இருந்தாலும், இல்லை குருவும் செவ்வாவும் வீடு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், இல்லை குருவும் செவ்வாவும் 7ஆம் பார்வையாக பார்த்துக்கினாலும், இல்லை குருவும் செவ்வாவும் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்னத்துக்கு கேந்திரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று குரு நீச்சம் பெற்றிருந்தார் வச்சுங்க, அப்பயும் இந்த குருமங்கள ராஜயோகம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. குருமங்கள ராஜயோகம்னா திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் குருமங்கள ராஜயோகம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.